அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் யுப்ரமோ சுந்தரி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு எல்லாருமே சுந்தரி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மறுபடியும் வந்து அனும இது மாதிரி பண்ணீங்க அப்போ நடக்கிறதே வேற அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. ராகவ இருந்துட்டு உடனே வந்து அக்கா இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருக்கா, இதெல்லாம் உன் மாமியார் பண்ணுற வேலை தான். நீ என்னவோ உனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்த, நீ ஏன்க்கா இந்த அளவுக்கு ஃபீல் ஆகுற? இல்லை அப்படி இப்படி நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா நான் பயந்துக்கிட்டே இருந்தேன்றாங்க. சரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டான்றாங்க. நீ ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் ஆகாத அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. உடனே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அக்கா இருக்கட்டுக்கா போய் ரெஸ்ட் எடுன்னுவாங்க. ஆகாஷ் இருந்துட்டு இங்க பாருங்க அனு என்னாச்சு, ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் ஆகுறீங்க? இல்ல அக்கா நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா ஏன்டா இப்படி பண்றாங்களோ தெரியல, உங்க மேல 1000 கோவம் இருந்தாலையோ ஆனா அம்மா வந்து நல்லா இருக்கணும்னு நீங்க எவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க, ஆனா அது ஏன் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது? எப்ப பார்த்தாலே அம்மா உங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. சரி அப்படி நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்றாங்க. ஆனா மனசுக்கு இருந்தாலே ஒரு மாதிரி கவலையா இருந்துகிட்டு இருக்கு. சரி ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. சரி அனு நீங்க படுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அபி இருந்துட்டு இந்த சுந்தரி அத்தைக்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா அவங்களால அக்காவோட நிம்மதி சந்தோஷம் போது, அதனால அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றாங்க. அவங்க இந்த அளவுக்கு நம்ம கேர்லெஸ்ஸா விட்டோம்னா கண்டிப்பா வந்து அக்காவையும் குட்டி பாசையும் பிரிக்கிறதுக்காக என்ன பிளான் பண்ணணுமோ எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் நம்ம அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள வாட்ச் பண்றதை விட்டும் அதுக்கப்புறம் அக்காவோட லைஃப் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. அதனால எந்த அளவுக்கு நம்ம வாட்ச் பண்ணுமோ அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டு கேரிங்கா நம்ம அக்காவை பார்த்துக்கணும். அக்காவும் குட்டி பாசும் சந்தோஷமா வாழணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அபி நினைச்சிட்டு இருக்காங்க. அபி எப்படி அவங்களுடைய அக்காவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தடுக்க போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.